எங்க ஒரு அம்மாக்கு ரொம்ப வருஷமா குழந்தைங்களே இல்ல. டிவில குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை இல்லையே அப்படின்ற ஏக்கம் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. அதனால கடவுள்கிட்ட போயிட்டு ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா நிறைய மாவெல்லாம் யூஸ் பண்ணி குழந்தை மாதிரியே ஒரு பொம்மையை செஞ்சு அதை வச்சுதான் விளையாடிட்டு இருப்பாங்க. அடுத்ததா ஜன்னலை போயிட்டு ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டார் வந்துட்டு அவங்களோட ஜன்னல் வழியா உள்ள வரும். அந்த ஸ்டார் வந்துட்டு நேரா அவங்க ஒரு பொம்மை செஞ்சு வச்சிருப்பாங்களா அது மேலதான் போயிட்டு விழும். அடுத்ததா அவங்களோட வயிறும் கொஞ்ச நேரத்திலேயே நல்லா பெருசாகிரும். இப்போ இவங்களை வந்துட்டு ரொம்ப சீரியஸான நிலைமையில கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ட்டு தான் சொல்றாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துரும். கடைசியா நம்மளுக்கு ஒரு வழியா குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா வந்துதான் டாக்டர் சொல்றாங்க, உங்களுக்கு பிறந்திருக்கிறது குழந்தைலாம் கிடையாது, இது ஒரு சாதா பொம்மை தான், இதை நீங்க தூக்கி போட்டுருங்கன்ட்டு சொல்லுவாங்க. ஆனா அந்த அம்மா வந்துட்டு இது பொம்மையா இருந்தாலும் என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு நல்லபடியா பார்த்துப்பாங்க. இவங்க ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது குழந்தை அழுவுற சத்தம் கேட்கும். என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த பொம்மை மேல இருக்கிற இப்படி துணியெல்லாம் பிரிச்சு எடுத்தா அது ஒரு அழகான குழந்தை தான். இவங்களுக்கு நிஜமான குழந்தையே கிடைச்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.